அஸ்மத் குருஜி முத்துகிருஷ்ணாய நமக. ஜெகத்குரு ஸ்ரீ ராமானுஜாய நமக. ஸ்ரீ வால்மீகி திருவடிகளே சரணம். குருஜி ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா திருவடிகளே சரணம். ஸ்ரீ ராதே கிருஷ்ணாய நமக. இப்போது நீங்கள் ஸ்ரீ ராம பட்டாபிஷேக நிகழ்ச்சியை கேட்கப் போகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை ராமாயண கதை எந்த பகுதியை கேட்டாலும் அதற்கு பிறகு முடிவாக உள்ள இந்த பட்டாபிஷேக பகுதியை கட்டாயம் சேவிக்க வேண்டும். ஏனென்றால் இது பரம்பரையாக தொடர்ந்து சேவிக்கப்பட்டு வருகிறது. நமது முன்னோர்களாலும் மகான்களாலும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது சகல ஐஸ்வர்யங்களையும் மங்களங்களையும் முடிவாக ராமபக்தியும் தவறாமல் நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆகவே ஹரிபக்தர்களே, தவறாமல் ஒவ்வொரு முறையும் சேவியுங்கள். ஹரே கிருஷ்ணா. அமிர்த தார வாழ்த்தது மாதிரி மமநாதஸ்ய கீர்த்தனம். நீங்கள் ராமன் 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 சொன்னீரே, அந்த கீர்த்தனை என் காதுல விழுந்ததே. உங்களுக்கு ஒரு கனகாபிஷேகம் பண்ணட்டுமா, உங்களுக்கு பூதானம் பண்ணட்டுமா, கோதானம் பண்ணட்டுமா, இல்ல உங்கள் பிரம்மச்சாரியா இருக்கிற நல்ல கன்னிகையா பார்த்து பிரதம் முதல்ல ஹனுமார் இப்பதானே பார்க்கிறார், இனிமேதான் புரிஞ்சுக்க போறார். கன்னிகாதானம் பண்ணட்டுமா என்று பரதனுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோன்றதா? அதுதான் உண்மையான பக்தி. ஏதாவது பண்ணணும்னு தோன்றது, பண்ண முடியாம இருக்கணும். அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கணும், அப்பேற்பட்ட பக்தனா இருக்கணும். பக்தனுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணணும், பிரபுவுக்கு ஒன்றும் பண்ண முடியாம இருக்கணும். இந்த ஸ்திதியில் இருக்கிறார் ஹனுமார். அந்த ஹனுமாருக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கைகுபிச்சுகன்னு இருக்க, ஹனுமான் ராமகுணங்கள் எல்லாம் சொல்லு, பரதன் ஸ்ரோதாவாக இருக்கு. இப்படி இங்க இருக்கும் பொழுதே அங்க ராமபிரான் புறப்பட போறார். புறப்பட்டாச்சு. ஹனுமான பார்த்து கழுகிறார். விளையாட்டா சொல்லிவிட்டியா, திடீர்னு பார்த்துட்டு வந்துட்டீரா, இல்ல அண்ணாவை சொல்லி அனுப்பிச்சாரா, அண்ணாட்டேண்டே வந்திருக்கிறீரா, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வல்லியே அப்படிங்கிறா. இவருடைய பரப்பு உடனே ஹனுமான் சொல்றார், விளையாட்டா சொல்லலே, ராமபிரான் வனவாசத்துக்கு புறப்பட்ட அன்னைக்கு அந்த மரம் எப்படி இருந்தது? அந்த மரம் பட்டு போயிடுது. ஏனால் பக்திமந்திக பூதானி ஜங்கமா ஜங்கமானிச்சே. அந்த மரம் வாடி போயிடுச்சு, இந்த மரம் பட்டு போயிடுச்சு. இதை பார், ராம அண்ணா வந்துருக்கார் பார். வந்துருக்காருங்கிறதுக்கு அடையாளம் பட்டுன்னு அந்த மரங்களாம் கலகலங்கிறதா, இலை உண்டாகிறதா, உடனே புஷ்பிக்கிறதா, பழுக்கிறதா, குலுங்கிறதா. இப்படி அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் ஆறதையும், பட்சிகள்லாம் சந்தோஷமா பறக்கிறதையும், பிரகிருதியே நிரம்பி சந்தோஷமா இருக்கிறதையும் காட்டி, அண்ணா வந்தா வராங்கிறதுக்கு அடையாளத்தை பாரு அப்படிங்கிறார். ஹனுமான் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த புஷ்பகமானம் வருது. அந்த புஷ்பகானம் வந்ததும் பரதசுவாமிக்கு தோணித்தான், ஐயோ நமக்கு ரெக்கை இல்லையே அப்படின்னு தோணித்தான். அடிச்சுண்டு பறந்துண்டு அண்ணாட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு நினைச்சு பக்கார் ககன ஊப்பர் சேதி பியாக்கி கிஸ்விதம் மிலனா கோயினால் மீராபாய். அதுபோல புஷ்ப விமானம் கிட்டக்க வர வர பூஸ்பரிசம் கீழே படாது. அது இருந்தாலும் கிட்டக்க வந்துடுத்து. வந்ததும் உள்ளேந்து கை கொடுத்து பரதாழ்வான ஏற்றினுட்டா, சத்ருகுணனையும் ஏற்றினுட்டா. உள்ள போனதும் ராமசுவாமி உட்கார்ந்துக்கிறார், லட்சுமணன் நிற்கிறார். இப்படி பார்த்ததும் 14 வருஷமா கண்ணுக்கு பசி. அதனால உள்ள பார்த்ததும் அண்ணா என்று சொல்லி கொண்டு கீழே வந்து விழுந்தார். ராமபிரான் அந்த பரதனை கட்டி தூக்கி கொண்டார், ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். லட்சுமணன் ஆலிங்கனம் பண்ணி கொண்டும் அந்த புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்குறார். கூட்டமாவது கூட்டம் நிரம்பி இருக்கு. அவ்வளவும் பரதனை போல தபிச்சுருக்கு ராம தரிசனத்துக்காக. அந்த கூட்டத்துல கீழே இறங்குறாரா. அவ்வளவு ஜனங்களும் சுவாகதம் தே மகாராஜா கௌசல்யானந்த வர்தனா, சுவாகதம் தே மகாராஜா கௌசல்யானந்த வர்தனா என்று அந்த ஜனங்கள்லாம் கூவி கொண்டு புஷ்ப வருஷம் பண்ணி கொண்டு வாத்திய கோஷம் பண்ணி கொண்டு திரளாக நிற்க, அந்த புஷ்ப விமானத்தில பிரபு கீழே இறங்குறார். பரவசத்ருகுணால் முன்னாடி இறங்கி விட்டார். ஸ்ரீராமர் கீழே இறங்க போறார். விபீஷணர் இப்படி எட்டி பார்த்தா கோடிக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறார். இவ்வளவு பேர்களும் ராமபக்தாள். பக்தர் கூட அங்க அராமபக்தாள் இல்லை. இவ்வளவு பேர்களும் ராமபக்தாள். விபீஷணர் அயோத்தியாபுரிக்கு அஞ்சலி பண்ணினார். அவ்வளவு ஜனங்களுக்கும் அஞ்சலி பண்ணினார். இனிமேல் தான் ஒரு மூலையில தான். ராமருக்கு பழைய பக்தாள் வந்துட்டாள் என்று நினைச்சுட்டே பார்க்கிறார். ராமருக்கு பழைய பக்தாள் புது பக்தாள்ங்கிறது இல்லையே. யாரோ முதுக பிடிச்ச அழுத்தினது தெரிஞ்சது. யாரு அழுத்துறான்னு தெரிஞ்சினா ராமபிரான் தான் கையை போட்டிருக்கிறானாம் விபீஷனுடைய தோல்ல.
பக்தி பிரஹ்வ விபீஷணார்ப்பித கரண்யஸ்தைக ஹஸ்தாம்புஜகா சுக்ரீவேண புரோ நிவாரித ஜனகா சௌமித்ரிடானுத்ருதகா சம்பிரம்யத் பரதோபநீத சரணத்ராணார்ப்பிதாங்கிரித்வயகா. முதல் விபீஷணனுடைய தோள்ல கை போட்டார். விபீஷணன் பக்திய தோள்ல கை போட்டார். விபீஷணன் பக்தியினாலும் மேனு செலுத்தி கண்ணீர் ததும்ப கீழே இறங்குறான். சுக்ரீவன் ஜனங்கள் மேல வந்து விடுறாளே, ஜனங்களை நகர் 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 என்று ஜனங்களை வழி வகுத்து கண்டு சுக்ரீவன் முன்னாடி போறான். பெருமாள் அயோத்தியா பூமியில கால் வைக்கிறார். இப்படி வைக்கும் பொழுது பரதன் இவ்வளவு காலம் சிம்மாசனத்தில் பூஜை பண்ணின அந்த பாதுகையை கொண்டு இப்படி வைக்கிறானா. அந்த பாதுகையில திருவிடிய சாத்தனம் பெருமாளுக்கு சங்கோச்சமா இருக்கான். ஏனால் தனக்கு பிறகு பட்டம் பரம்பரையை பார்த்துன்னு வந்தா மனுவிலேருந்து ஆரம்பிச்சு அவனுடைய பிள்ளை தசரதான், அதுக்கு அடுத்தது ராமர்னு இல்ல பாதுகை, அப்புறம் ராமர். அப்படின்னா நமக்கு மூத்தது ஆயிடுத்தே எது, அதன் மேல எப்படி கால் வைக்கிறதுன்னு கோசரதான். ஒரு புஷ்பத்தை வேணா எடுத்து போடலாம்னு இப்படி எப்படியும் பார்த்தார். புஷ்பம் இல்லை. உடனே அதுல எதை வச்சாருன்னா அர்ப்பிதாங்கிரித்வயகா, சரண கமலம் உண்டு. அந்த சரண கமலத்தையே சாத்துறது போல அந்த பாதுகையை பூட்டி கொண்டார். இப்படி திரும்பினார் லட்சுமண சுவாமி. ராமருக்கு 14 வருஷமாக உபயோகப்பட்டதான மறுவுரி கமண்டலு முதலீதிகளான சாமான்கள் எல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி அதை தோல்ல போட்டு கொண்டு பின்னாடி வராராம் லட்சுமணர். இனிமேல் இதெல்லாம் என்னத்துக்கு, இதை தூக்கி எரிஞ்சு விடலாமே, யாராவது எடுத்துன்னு போறா அப்படின்னு சொன்னால் அவருக்கு தான் அதனுடைய அருமை தெரியுமா. 14 வருஷமா அண்ணா உபயோகப்படுத்தின சாமான்கள். அதனால அதுதான் அவருக்கு இனிமேல் உபாசியமான தெய்வம் என்று நினைச்சிருந்தார். அதை எடுத்து தோல்ல போட்டுக்கொண்டு பின்னாடி வரார் லட்சுமணர். சத்ருக்னாழ்வான் பாத காட்ட பரதாசிரமத்துக்கு வந்து சேருகிறார். பரதாசிரமத்தில் வந்ததும் புரோஹிதஸ்ய ஆத்ம சமஸ்யே என்று சொல்லும்படியான எப்பேற்பட்ட பெருமாளோ அப்பேற்பட்ட புரோஹிதரா வசிஷ்ட பகவான் வரார். ராமபிரான் அந்த வசிஷ்டரை நமஸ்கரிச்சார். குசல பிரஷ்னம் பண்ணினார் வசிஷ்டர். அதற்குள்ள சத்ருகுணன் போய் ஜட்டாசோதனம் பண்றவாள் எல்லாரையும் அழைச்சுன்னு வந்துட்டான். ஜடைய கேசத்தை பூரா எடுத்து அப்புறம் மறுபடியும் வளரணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜடைய அதுக்கு தகுந்த தைலங்கள் இருக்கு, அது தடவி சடல் சுகஹஸ்தகாங்கிறார் வால்மீகி. பெருமாளுக்கு வலிக்காம அந்த சடலை எடுத்துருவாளா. வால்மீகிக்கு என்ன நிகா பாருங்கோ, சுகஹஸ்தகாங்கிறார். அத்தகையவர்கள் அந்த ஜட்டா சோதனம் பண்றவர்கள் வந்து அந்த கேசங்களை அப்படியே கலகலகலன்னு எடுத்துட்டா சடையெல்லாம் எடுத்துடும், பழையபடி அழகா மைவண்ணன் அருங்குஞ்சி ஆயிடும். அதுபோல ராமன் லட்சுமணர் பரதர் சத்ருக்ன இந்த 4 பேர்களுக்கும் அந்த கேசங்களை சரியாக அழகுபடுத்தி விட்டார். உடனே அவர்களுக்கு தீர்த்தமாடின பிறகு இந்த மர உரிய களஞ்சி எரிஞ்சு இந்த வேஷங்கள் பழைய வேஷங்கள்லாம் களைஞ்சு விட்டு திவ்யமான பீதாம்பரம் உடுத்தி கொண்டு சந்தனங்கள்லாம் சாத்தி கொண்டு தோல் வளைகளும் ரத்ன கங்கணங்களும் வீர கண்டைகளும் கழுத்துல ஹார பதக்கங்களும் கர்ண குண்டலங்களும் எல்லா விதமான ராஜபூஷணங்களையும் பெருமாள் முதலிய எல்லாரும் பூஷிச்சுண்ட பிராட்டியும் மங்கள ஸ்நானம் பண்ணி சர்வாலங்காரம் பண்ணினுட விபீஷண சுக்ரீவாதிகளையும் தம்பியாக பகவான் ஏற்றிருக்கிறதுனால் அவர்களும் ஸ்நானபானங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணினுட சுமந்திர ரதத்தை கொண்டு நிறுத்திவிட்டார். எந்த ரதம் எந்த குதிரையோ அதுவே வந்திருக்கு. அந்த சாரதியே ராமபிரான அன்றைக்கு வனவாசத்துல கொண்டு விட்டுட்டு அந்த குதிரை பட்ட பாடு தலைய ஆண் கூட்டுதே. அந்த குதிரை வந்திருக்காம இப்போ ராமபிரான் அந்த ரதத்துல போய் உட்கார்ந்து கொண்டார். அஷ்டாதச வாத்தியங்கள் முழங்க அயோத்தியை நோக்கி நந்தி கிராமத்துல இருந்து அயோத்தியை நோக்கி புறப்பட்டு ராஜவீதி வலம் வந்து பிதிருபைதாமகமான அரண்மனையிலே பெருமாள் இறங்கினார். தன்னுடைய சொந்த அரண்மனை உண்டே அதை சுக்ரீவ மகாராஜனுக்கு கொடுத்தார். விபீஷனுக்கு ஒரு அரண்மனை கொடுத்தார். பின்னாடி வந்தவர்கள் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு வேண்டிய உபசாரங்கள்லாம் பண்ணும்படியாக ஆகி ராமபிரான் விஸ்ராந்தி எடுத்திருக்கிறார். சாத்தி கொண்டு தோல் வலைகளும்
ரத்தன கங்கணங்களும் வீஷணங்களையும் பெருமாள் முதலிய எல்லாரும் பூஷிச்சுண்ட பிராட்டியும் மங்கள ஸ்நானம் பண்ணி சர்வாலங்காரம் பண்ணினுட விபீஷண சுக்ரீவாதிகளையும் தம்பியாக பகவான் ஏற்றிருக்கிறதுனால் அவர்களும் ஸ்நானபானங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணினுட சுமந்திர ரதத்தை கொண்டு நிறுத்திவிட்டார். எந்த ரதம் எந்த குதிரையோ அதுவே வந்திருக்கு. அந்த சாரதியே ராமபிரான அன்றைக்கு வனவாசத்துல கொண்டு விட்டுட்டு அந்த குதிரை பட்ட பாடு தலைய ஆண் கூட்டுதே. அந்த குதிரை வந்திருக்காம இப்போ ராமபிரான் அந்த ரதத்துல போய் உட்கார்ந்து கொண்டார். அஷ்டாதச வாத்தியங்கள் முழங்க அயோத்தியை நோக்கி நந்தி கிராமத்துல இருந்து அயோத்தியை நோக்கி புறப்பட்டு ராஜவீதி வலம் வந்து பிதிருபைதாமகமான அரண்மனையிலே பெருமாள் இறங்கினார். தன்னுடைய சொந்த அரண்மனை உண்டு, அதை சுக்ரீவ மகாராஜனுக்கு கொடுத்தார். விபீஷனுக்கு ஒரு அரண்மனை கொடுத்தார். பின்னாடி வந்தவர்கள் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு வேண்டிய உபசாரங்கள்லாம் பண்ணும்படியாக ஆகி ராமபிரான் விஸ்ராந்தி எடுத்திருக்கிறார். நம்ம சந்தர்ப்பம் பரதாழ்வான் ஓடி வந்து சிரஸ்யஞ்சலி மாதாய கைகேயானந்தவர்தனகாகாம் அஞ்சலிய சிரசு மேல் கைகுவிச்சு விட்டான். சர்வேஸ்வரனுக்குத்தான் அஞ்சலி சிரசு மேல. அஞ்சலிக்கு லட்சணம் உண்டு. பெற்ற தாயாருக்கு அஞ்சலி பண்ணும்போது வயத்துக்கு நேர அஞ்சலி பண்ணணும். ஔரச பிதா தகப்பனாருக்கு அஞ்சலி பண்ணும் பொழுது மாறுப்புக்கு நேர அஞ்சலி பண்ணணும். வாக்கு பிரதனான குருவுக்கு அஞ்சலி பண்ணும் பொழுது வாய்க்கு நேர அஞ்சலி பண்ணணும். சர்வேஸ்வரனுக்கு அஞ்சலி பண்ணும் பொழுது சிரசுக்கு மேல அஞ்சலி பண்ணணும். இப்ப பரதன் எப்படி அஞ்சலி பண்றான்? சிரஸ் அஞ்சலி மாதாயே. அவன் தன்னுடைய சகோதரன் என்று பித்ருஸ்தானத்துல பார்க்கல, ஈஸ்வர ஸ்தானத்துல பெருமாளை பார்க்கறதுனால சிரசு மேல அஞ்சலி பண்ணி ராமருடைய சரணத்துல வந்து விழுந்து சின்ன காலக்கண்ணுகுட்டி வயசாகாதத பார வண்டியில பூட்டிட்டது மாதிரி அயோத்தியில என்ன பூட்டிட்டு போயிட்டீரே, இந்த பாரத்தை எப்படி சுமப்பேனோ என்று நான் கவலைப்பட்டேன். எல்லாம் 10 மடங்கு அதிகமாயிருக்கு. நிதி கோஷம், தன கோஷம், தானிய கோஷம் எல்லாம் 10 மடங்கு அதிகமாயிருக்கு. இதெல்லாம் தேவரையர் இடத்துல ஒப்படைச்சு விட்டேன் என்று கணக்க கரெக்டா ஒப்படைக்கிறானா, அதிகமா ஒப்படைக்கிறானா? இப்படி உடைக்கும் பொழுது இந்த ராஜ்யத்துல பாதி ராஜ்யம் என்னிடத்துல கொடுங்கோன்னு சொல்லல. என்னால அதிகப்படியான 10 மடங்கு உண்டே அதை என்னிடத்துல கொடுங்கோன்னு சொல்லல. அவ்வளவையும் சொல்றான். ராஜ்யமே ஆளு தெரியாதுன்னு சொன்னேடாப்பா பரதா, நஷ்டம் இல்லே 10 மடங்கு அதிகமாக்கி வச்சிருக்கேன்னு சொல்றேன்னா இது என்னுடைய ராஜ்ய சாசன திறமை இல்லை, தங்களுடைய பாதுகையினுடைய திறமை. அதனுடைய சாயல ஒரு குறவும் கிடையாது என்று அவன் சொல்லும் பொழுது அங்க ஒளிஞ்சிருந்து பார்த்திருக்கக்கூடிய கைகேயி கண்களினாலே ஆனந்த பாஷ்பம் விட்டாள். இப்பேற்பட்ட பரமபாகவதனான புத்திரனை பெற்றேனேன். அவனுக்குத்தான் ஒரு பரீட்சை வச்சாளாம் அவள். இந்த ராஜ்யத்தை கையில கொடுத்து பார்த்தா ராமனை மறந்துடுறானா, ராஜ்யத்தை தூக்கிறிஞ்சு விட்டு ராமன் தான் கதின்னு நிற்கிறானா என்று தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பரீட்சை பார்த்தாளாம். அந்த பரீட்சையில அந்த ராஜ்யத்தை திரும்பி ராமரிடத்துல ஒப்படைச்சு விட்டு ராமர் தான் வேணும் நிற்கக்கூடிய புத்திரனை பார்த்து ஆலிங்கனம் செய்து கொண்டு உச்சி முகந்தாள். அதனால சிரஸ் அஞ்சலி மாதாஜ கைகேயானந்த வர்தனம் அப்படின்னா சத்ருக்ன சுவாமி பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்றார். வானரேஸ்வரனான சுக்ரீவனிடத்துல போய் சொன்னதும் உடனே 108 கலசம் கொண்டு வா என்று சில கனக கலசங்களை கொண்டு வந்ததாம். எல்லா வானரர்களும் 10 திக்குகளையும் சென்று புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்துட்டாள். ராத்திரிக்கு ராத்திரியே அவ்வளவு தீர்த்தங்களையும் ஒரு சபா மண்டபத்தில் வச்சு வசிஷ்டர் அதுக்கு செய்ய வேண்டியதான அலங்காரங்கள்லாம் பண்ணி பட்டாபிஷேகத்துக்கு சஜ்ஜமாயிட்டாராம். சஜ்ஜந்தோ மதி பத்ரவேதி ருச்சிராக ஸ்ரீகந்த புஷ்பாட்சதாக ஸ்தாப்யந்தாம் சுபவாரி பூர்ண கலசாகா சத்ரம் ததா சாமரே கன்யா காச்சன தத்ர சந்து வசதூபாம் தே கஜோ வாஜினா தாட்யந்தாம் படகாதயோ ரகுபதே பட்டாபிஷேகோதுனாகா. சத்ருக்னர் தானே எல்லா ஏற்பாடும் பண்றார். சத்ருகுணர் சொல்றார் சஜ்ஜம் தோ மதி பத்ரவேதி ருச்சிராக. பத்ரவேதின்னு ஒரு பீடம், அதுலதான் உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணணும். அந்த பீடம் அன்னைக்கு எடுத்தது பட்டாபிஷேகம் நின்று எடுத்து உள்ள எடுத்து போட்டுட்டாளாம். அப்புறம் அதை பார்க்க கூட ஒருத்தருக்கும் பிடிக்கலையாம். சொல்றார் சத்ருகுண சுவாமி, அந்த கதவை தரடா, பத்ரவேதி பீடத்தை எடு, சுவர்ணமயமானது, ஔதும்பர விருட்சத்தால பண்ணினது.
அதை எடு வெளியிலே அப்படின்னு எடுத்து போட்டு 10 கடம் தண்ணீரை கொட்டி அதெல்லாம் சுத்தம் பண்ணி சத்ருகுண சுவாமி நிற்கிறார். கொண்டு போடு, இப்படி இப்படி போடுறா. முன்னாடி எல்லா ஜனங்களும் பார்க்கறா. அப்படி எங்கேயோ போடுறே, இப்படி போடுறா. ஸ்தாபியம் தாம் சுபவா. உடனே வசிஷ்ட பகவான பார்த்தார். சுவாமி எல்லாம் ரெடி ஆயிட்டா, 108 கலச ஸ்தாபனம் ஆயிடுதா, ஜபங்கள்லாம் ஆயிடுதா, அண்ணாவை அழைக்க போகலாமா என்கிறார். அவர் அப்ப அப்படியே ஸ்தானத்துல வச்சு கொண்டு இருக்கிறார். வசிஷ்ட பகவான் ஜபங்கள்லாமணி எல்லாம் ரெடியா இருக்கு. ஸ்ரீகந்த புஷ்பாட்சதா. கந்தம் சந்தனம் ரெடியா வச்சுக்கோ, புஷ்பம் ரெடியா வச்சுக்கோ. அபிஷேகம் பண்ண பிறகு சந்தனம் எங்கடானா அரைக்க போறேன்னு சொல்லக்கூடாது, புஷ்பம் எங்கடானா கடைக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் ரெடியா வச்சுக்கோ. ஸ்ரீகந்த புஷ்பா எல்லாம் அப்படியே நடக்கணும். ஸ்ரீகந்த புஷ்பாட்சதா அபிஷப்திரம் ததா சாமரே. எங்க அந்த சாமரை? இது நித்தியப்படி போடுற சாமரண்டா, பட்டாபிஷேகத்துக்குன்னு வழக்கமா போடுற சாமரம் உள்ள இருக்கு, அதை எடுத்துட்டு வா. பிரம்மணா நிர்மிதமான கிரீடத்தை எடுத்துட்டு வா. அந்த அப்பா காலத்துல பிடிச்சிருந்த ஸ்வேத சத்திரத்தை எடுத்துட்டு வா என்று சொல்றார். சத்திரம் ஜிலு 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 ஜிலுங்குதான் இன்னைக்கு பண்ணது மாதிரி. கிரீட்டம் பிரம்மாவாலை மனசால நிர்மாணம் பண்ணி மனு இக்ஷ்வாகு முதற்கொண்டு சிரசில வச்சிருந்த கிரீட்டம். அந்த கிரீடத்தை தங்க தாம்பாளத்துல கொண்டு முன்னாடி வச்சுட்டா ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கும். இந்த கிரீடம் எத்தனை ராஜாவை அது பார்த்திருக்கும், எவ்வளவு அரசாட்சி அது பார்த்திருக்கும், எவ்வளவு தர்மம் பரிபாலிச்சிருக்கும். அத்தகைய கிரீடத்தை கொண்டு எழுந்துரல பண்ணினா, தீபங்கள்லாம் ஏத்தினா, சந்தோஷமா எல்லாம் ரெடி ஆயிடுத்து. டேய், நம்முடைய சத்ருந்தியங்கிற யானை வாசல நிற்கணும், அதுக்கு அடுத்தது குதிரை நிற்கணும். அபிஷேகம் பண்ணும் பொழுது யானை எக்காலம் கொடுக்கணும், மாவுத்தங்கிட்ட சொல்லிவை, யானை அப்படி இருந்து நிற்கணும். ஸ்தாபியம் தாம் சுபவாரி பூர்ண கலசாக ஸ்ரீகந்த புஷ்பாட்ச சத்திரம் ததா சாமரே. சத்திரத்தை எடுத்து வை, சாமரத்தை எடுத்து வை. கன்யா காச்சன தத்ர சந்து வசதூபாந்தே கஜோவாஜினா. அஷ்ட கன்னிகைகள் வேணும் அப்படின்பார வசிஷ்டர் திடீர்னு. எங்க போய் பிடிச்சுன்னு வருது? 8 குழந்தைகள் இருக்கார். எங்க இருக்கு? அம்மாமே இவர் சமத்தனும் நீங்கெல்லாம் வரிசையா அங்க நிக்கணும். இப்படி இப்படி குறுக்க நிற்க போகக்கூடாது, சாமான்லாம் நிறைய வச்சிருக்கு. அப்படி நெல்லு. கன்யா காச்சன தத்ர சந்தோ அப்படி நிற்கணும். நான் எப்ப கூப்பிடுறேனோ நீங்கெல்லாம் வந்து உங்க கையாலேயே ராமருக்கு அபிஷேகம் பண்ணலாம் என்று அந்த குழந்தைகள் அப்படி நிற்க வச்சுட்டாரா. குஞ்சல குட்டியாட்டம் நிற்கிறதா அந்த கன்னிகைகள் எல்லாம். கன்யா காச்சன தத்ர சந்து வசதூபாம் தே கஜோ வாஜினா தாட்யம் தாம் படகாதயா. உடனே உத்தரவு போட்டார். ராஜமுரசு அன்னைக்கு அடிக்கக்கூடாதுன்னார் பரதர். ராஜமுரசு உண்டாடா, கனகதண்டத்தால அடிக்கணுமாவது. தண்டம் எங்க இருக்கு, அதை வச்சுக்கணும், சும்மா அடிக்காதே. அந்த தீர்த்தம் அந்த சீரசுல அப்படி விழறதும், கனக கலசத்துல தீர்த்தம் விழறதும், நீ ராஜமுரசம் கொட்டுறதும் சரியா இருக்கணும் என்ன என்று எல்லாம் சஜ்ஜம் பண்ணிவிட்டார். சத்ருகுண சுவாமி வசிஷ்ட சுமந்திராதிகளை முன்னிட்டு கொண்டார். போய் அண்ணாவை அழைச்சுண்டு வரலாம் என்று புறப்பட்டு வராராம். சீதாதேவியோடு பெருமாள் ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கிறார். பரத சுவாமி வந்து பட்டாபிஷேகத்துக்கு எழுந்துள்ளவனு பிரார்த்திக்க ராமபிரான் புறப்பட்டுட்டார். ஜாக்கிரதையா போகணும், முந்தி பட்டாபிஷேகமே நின்று போயிடுத்து. நடபாவாடைகள்லாம் விரிச்சு, புஷ்பங்கள்லாம் விரிச்சிருக்கு. இப்பவும் கொடை பிடிக்கிறா, சாமரம் போடுறா. எதுல ராமபிரான அழைக்கிறதுக்கு பாடுறதுக்கு நம்ம தியாகராஜ சுவாமிகள் போயிட்டாராம். ஹெச்சரிகாரா ஹே ராமச்சந்திரா ஹெச்சரிகாரா ஹே சுகுண சாந்திராகா பசவில் துணகன்னு. பக்கத்தில் நின்று கொண்டு தியாகராஜ சுவாமி பாடிக்கொண்டு வர ராமர் பொன்னடி வைக்க சுமந்திரர் ஜாக்கிரதையாக வரணும் என்று சொல்லி எழுந்துரையில பண்ண ராஜநட நடந்து பக்கத்துல சீதாதேவி ஹம்சகத்தியில வர ஸ்ரீ ராகவன் வரார். சபா மண்டபம் வந்ததும் சிம்மாசனத்துல வந்து எழுந்துருளினார். உடனே வசிஷ்ட பகவான் ததஸ பிரயதோ விருத்தஹ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீఠே சகசீதம் நிவேசயத் அபியசிஞ்சல் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா. அஷ்டவசுக்கள் எப்படி தேவேந்திரனை பட்டாபிஷேகம் பண்ணினாலோ அதுபோல ஸ்ரீ ராமபிரான சிம்மாசனத்துல உட்கார வச்சு அஷ்ட ரித்விகள் வசிஷ்ட மார்க்கண்டேயாதி மகர்ஷிகள் முதல் ராமனுக்கு அபிஷேகம் பண்ண, அஷ்ட கன்னிகைகள் அஷ்ட மந்திரிகள் எல்லாரும் ராமனுக்கு அபிஷேகம் பண்ணி
ராகவனுக்கு பிரம்மணாடி நிமிதமான கிரீடத்தை அவருடைய சிரசில வச்சு நெற்றியில ராஜதிலகமிட்டு கையில செங்கோல் கொடுத்து ராமரத்ன சிம்மாசலத்துல அமர்ந்திருக்க கற்பூரஹாரதி பண்ண உடனே தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் செய்ய சத்ரசாமராதி உபசாரத்தை பரதலட்சுமண சத்ருக்னால் 2 பக்கத்திலையும் சாமரம் போட்டு கொடை பிடிச்சு கொண்டு இருக்க ஆஞ்சநேயர் பாதபீடத்தில் இருக்க பட்டாபிராமனாக க்ஷணம் ஸ்ரீராமபிரான் சேவை சாதிச்சென்றிருக்கிறார். எப்பொழுதும் நம்முடைய ஹிருதயத்தில் ஜானகி காந்த ஸ்மரணம்.